கடந்த காலங்களில் இடம்பெற்ற உரைகளில் இலங்கை விவகாரம் என்பது நிச்சயமாக முதன்மைப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது முதன்மைப்படுத்தப்பட்ட பல விடயங்களில் ஒன்றாக இருந்த பொழுதிலும் இந்த முறை இவ்வாறு நடைபெறும் என்பது இலங்கையை ஓரளவு தெரிந்த விடயமாக இருப்பதற்கான காரணம் உலகின் போக்கு என்பது மாறி வருவதும் அவர்கள் அதாவது பூசி மெழுகுதல் என்கின்ற வேலையைத்தான் இங்கே செய்ய போகின்றார்கள் என்றால் புதிய ஆட்சி நல்லாட்சி என்கின்ற பெயரில் அதீத பெரும்பான்மையுடன் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையுமோ அல்லது எந்த ஒரு புதிய சட்டத்தையுமோ ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சகல பலமும் உள்ள ஒரு அரசாக இருந்தாலும் இவர்கள் அந்த வடக்கு கிழக்கில் பெற்ற வெற்றியை சில வேளைகளில் நாளை பிரதானமாக்கலாம், அதை பிரதான பேசுபொருளாக மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த அரசியலமைப்பு என்பது கலந்த ஆலோசனைகள் இல்லாமல் நடைபெற்றால் நிச்சயமாக அது மற்ற தரப்புகளால் ஏற்கப்பட முடியாத, குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பால் ஏற்கப்பட முடியாததாக இருக்கும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. 58வது கூட்டத்தொடர், அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் உயர்ஸ்தானிகர் வோல்டர் டேக்கரின் தொடக்க உரையில் ஆரம்பமாகி இருக்கிறது. அவர் இலங்கையில் நடைபெற்றவற்றை பற்றி குறிப்பிடவில்லை அப்படி சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் அங்கே மக்கள் மிக மோசமான துயரத்திற்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இஸ்ரேலினால் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்கு மக்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் பற்றியும் பேசியிருக்கின்றார். ஆனால் இலங்கை பற்றி பேசப்படவில்லை. அதற்கான காரணத்தை குறிப்பிட முடியுமா? இல்லை, இது காரணம் குறிப்பிடுவது என்பதை விட தற்போதைய நிலையில் இலங்கை பிரச்சனை என்பதை அவர்கள் முக்கியத்துவமான இடத்தில் அல்லது ஸ்தானத்தில் வைத்திருக்கவில்லை என்பதற்கான ஒரு அறிகுறியாக கூட இதனை பார்க்கலாம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற உரைகளில் இலங்கை விவகாரம் என்பது நிச்சயமாக முதன்மைப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது முதன்மைப்படுத்தப்பட்ட பல விடயங்களில் ஒன்றாக இருந்த பொழுதிலும் இந்த முறை இவ்வாறு நடைபெறும் என்பது இலங்கையை ஓரளவு தெரிந்த விடயமாக இருப்பதற்கான காரணம் உலகின் போக்கு என்பது மாறி வருவதும், இந்த உலகின் பார்வை என்பது பிற தளங்களை நோக்கி செல்வதுமான பல நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இதனை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் என்று கூறினால், இந்த அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்றதன் பின்னான காலத்தில் இந்த விவகாரங்களில் எல்லாம் எவ்வாறான மாறுதல்கள் ஏற்படும், குறிப்பாக பலஸ்தீன காசா விவகாரத்தில் அல்லது உக்ரைன் விவகாரத்தில் போன்றவை எல்லாம் தற்பொழுது கணக்கில் எடுக்கப்பட்ட அவரது உரை என்பது இந்த சர்வதேச மயப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பானதாகவும் அல்லது சர்வதேசத்தில் மனித உரிமைகள் எவ்வாறு, அதாவது மனித உரிமை குறித்த அந்த ஒரு கருத்து சிதைவு ஏற்பட்டு வருவதாக அவர் கவலை கொண்டிருக்கின்றார். இதுதான் யதார்த்தம். அதாவது மனித உரிமைகள் என்பதை எவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டு எவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் சர்வதேச நீதிமன்றத்தில் நாடுகள் இணைந்து, பல நாடுகள், இதில் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின் போன்ற பல பெரிய நாடுகள் எல்லாம் இணைந்து செயற்படுத்திய அந்த நடைமுறைக்கு அதை கொண்டு வருகின்ற பொழுது தடாலடியாக அமெரிக்கா இந்த ஜனாதிபதி பதவியேற்பின் பின்னான காலத்திலான நிலைப்பாடு என்பது புதிது ஆகவும் அல்லது மாறுபட்டதாகவும் அல்லது மனித உரிமையை மறுதளிப்பதாகவும் மாறி வருகின்ற நிலையில் இவர்கள் கூட ஒரு கையறு நிலையில் தான் இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் பங்களிப்பு என்பது இங்கே ஒரு இல்லாத ஒரு விடயமாக இருந்தால் கூட அமெரிக்கா இவ்வாறு பங்களிப்பு செய்யாதது இதுதான் முதல் தடவையாக என்றில்லை. இதற்கு முதலும் பல தடவைகள் அது அவ்வாறு செயற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த இவருடைய நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மனித உரிமை ஆணையரின் கருத்துக்கள் கூட உலகின் போக்குக்கு
ஏற்றவாறு அங்கே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மனித உரிமைகள் மற்றும் இந்த சட்டத்து ஆட்சி மற்றும் இந்த தன்னல குழுக்கள் மற்றும் இந்த சர்வதேச உறவுகளுக்கு அடித்தளமாக இந்த மனித உரிமைகள் இருப்பது போன்றவற்றை அவர் விழித்து கூறி இவை பின்பற்றப்படாவிட்டால் ஆபத்து வரும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இது நிச்சயமாக அமெரிக்கா சார்ந்த ஒரு கோரிக்கையாக பார்க்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் தற்போதைய காலத்தின் நிலைமை சார்ந்து இது செல்கின்றது என்பதுதான் உண்மை. இப்பொழுது இது இவ்வாறு இருக்க, இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை உரையாற்ற இருக்கின்றார். இதன்போது அவர் ஒரு பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவார். அதாவது இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதற்கான பொறுப்பு கூறலை தெளிவுபடுத்துவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, அவர்கள் அதாவது பூசி மெழுகுதல் என்கின்ற வேலையைத்தான் அங்கே செய்ய போகின்றார்கள் என்றால், புதிய ஆட்சி நல்லாட்சி என்கின்ற பெயரில் அதீத பெரும்பான்மையுடன் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையுமோ அல்லது எந்த ஒரு புதிய சட்டத்தையுமோ ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சகல பலமும் உள்ள ஒரு அரசாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தாங்கள் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க விட மாட்டோம் அல்லது யாரையும் கைது செய்ய மாட்டோம் போன்ற பல மறைமுக தகவல்களை வழங்கியவர்களாகவும் அல்லது அவர்களுடைய ஆட்சியில் உள்ள அந்த முக்கியஸ்தர்களில் சிலர் இந்த சில்வா போன்றவர்கள் எல்லாம் இந்த இன பாகுபாட்டிற்கு எதிரானவை, அதாவது இன பாகுபாட்டை வளர்ப்பவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் இங்கு இந்த நாளைய அவரது உரி என்பது நிச்சயமாக தங்களது அரசின் திறமைகளை பிரபலப்படுத்துவதாகவும் அல்லது அரசிற்கு மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள், அந்த மக்களின் ஆணையை எடுத்து செல்ல போவதாம். இங்கே குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இவர்கள் அந்த வடக்கு கிழக்கில் பெற்ற வெற்றியை சில வேளைகளில் நாளை பிரதானமாக்கலாம், அதை பிரதான பேசு பொருளாக மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது அவர்கள் தங்களுடைய அரசு எவ்வாறு செயற்பட போகின்றது, எவ்வாறான படிமுறைகளை அது ஏற்படுத்த போகின்றது அல்லது கட்டமைப்புகளை ஏற்படுத்த போகின்றது போன்றவற்றை கொண்டு வந்து இந்த இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கால நீடிப்பை இல்லாது செய்வது அல்லது இந்த பிரச்சனைகளில் இருந்து மாறுபட்ட வகையில் பயணிப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு மயக்க நிலை இருக்கின்றது. இது நிச்சயமாக தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. ஆனால் நிச்சயமாக இது பிரதான அமர்வுகளில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றாவிட்டாலும் இதன் அந்த சைட் ஈவென்ட்ஸ் என்கின்ற இது ஒட்டி நடைபெறுகின்ற மற்ற நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகின்ற தமிழர்கள் கூட இது தொடர்பான என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இருந்த பொழுதிலும் நம்பிக்கை நட்சத்திரமாக அல்லது துருவ நட்சத்திரமாக இருப்பது கனடா, பிரித்தானியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் இந்த விவகாரத்தில் எவ்வாறான வாக்குறுதிகளை பெற முனையும் அல்லது எவ்வாறாக செயற்படும் என்பது அது நாங்கள் இந்த கூட்டத்துடன் நான் நினைக்கின்றேன் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியோ அல்லது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை நீடித்து செல்லும் என்று அதன் போதான காலத்தில் தான் நாங்கள் அதனை அறிய முடியும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 6ஆம் நாள் விவகாரத்தில் உரையாற்றியிருக்கின்றார் நலிந்த ஜெயதிசா. இவர் கூறியிருக்கின்றார், புதிய அரசு அமைப்பை உருவாக்கிய தீர்வோம் அப்படி சொல்லி இருக்கின்றார். அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு அமையும் என்று நினைக்கின்றீர்கள்? இவர்கள் அதாவது ஒரு கலந்துபட்ட ஆலோசனை அன்றி அல்லது கலந்துபட்ட குழு தேர்வின்றி இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவார்களா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தர்கள் போன்ற சகல தரப்புகளையும் இணைத்து செல்லக்கூடிய வகையில் ஒரு பாராளுமன்ற குழு ஒன்றை இவர்கள் அமைத்துத்தான் இவ்வாறு ஒரு முயற்சியில் ஈடுபட முடியும். இதற்கான குழு என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழுவில் கூட மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. அந்த குழுவில் ஸ்ரீதரன் அவர்கள் கூட உள்வாங்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த குழு இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றது அல்லது எவ்வாறான மேலதிக உறுப்பினர்களை உள்வாங்க போகின்றது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள்
குறிப்பிடுகின்ற அந்த அரசியல் அமைப்பு என்பது கலந்த ஆலோசனைகள் இல்லாமல் நடைபெற்றால் நிச்சயமாக அது மற்ற தரப்புகளால் ஏற்கப்பட முடியாத, குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பால் ஏற்கப்பட முடியாததாக இருக்கும். இங்கே பாதிக்கப்பட்ட தரப்பு என்று கூறுகின்ற பொழுது அதில் தமிழர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற அனைத்து தரப்பினரும் அடங்குகின்றார்கள். எனவே அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த விவகாரம் என்பது செல்வது என்பது நிச்சயமாக மீண்டும் ஒரு திணிப்பை சிங்கள அரசு வந்து தமிழர்கள் மீது செய்வதாகத்தான் இருக்கும். இவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் குறிப்பாக பார்த்தீர்களானால் பல தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அது வடக்கு, கிழக்கு, மலையகம் 3 பகுதியைச் சேர்ந்த பல தமிழர்களும் மற்றும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பலர், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அங்கே சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரும் இந்த விவகாரத்தில் ஒற்றுமையாக செயற்படுவார்கள் என்றால் அங்கு அதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றால் தமிழ் தேசியம் சார்ந்து சென்றவர்கள் புறம்பாகவும் இந்த புதிய ஜனநாயக கட்சி மற்றும் முஸ்லிம் தரப்புகளில் இருந்து சென்றவர்கள் புறம்பாகவும் தான் செயற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனால் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு கலந்தாலோசனைக்கு வருவது அல்லது பேச்சுக்களின் பின்னான அல்லது கலந்தாலோசனைகளின் பின்னான ஒரு அரசியலமைப்பிற்கு செல்வது என்பதுதான் உகந்ததாக இருக்கும். நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.